ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போகிறதுனால சரி இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், எனக்கும் லவ்வுக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரலை. நம்ம யாங் வந்து ஹீரோயினை ஹக் பண்ணா இல்லையா, அதையே யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ தூங்காமையே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் மனசில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் வந்து நான் கிளம்புறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போர்டில் எழுதிட்டு போகிறா. காலையில் ஆனோடனே ஹீரோ மேலே கொஞ்சம் லைட்டாக கோவத்தில் தான் இருக்கா. அதனால வந்து ஹீரோவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சுட்டு நீ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இந்த பக்கம் வந்து யோயோவுடைய பையன் வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கொஞ்சம் பேசுகிறா. நான் போகிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நம்ம கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் பேசுகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் நிறையா செட்டப் பண்ணியிருப்பா இல்லையா, அதுக்கு எக்கச்சக்கமான ஃபைனை நம்ம ஹீரோ போட்டு வச்சுருப்பான். இப்போ ஹீரோயின் அதான் சொல்கிறா, அப்போனா காசை கொடுன்னு ஹீரோ கேட்குறப்போ, அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து என் கையில் ஒரு 3 நாளாக கட்டு போட்டு விட்டீங்க, அது இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு நாள் லிஃப்ட்டில் நடித்தேன், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பணத்தை எடுத்து கொடுக்க போக, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு நாள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என் கூட நீங்கள் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ ஓகே அப்படின்ட்டு போக ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. இங்கே காலங்காத்தால் ஆனோடனே நம்ம ஹீரோயின் டிப் டப்பாக ரெடி ஆகிட்டு நம்ம ஹீரோக்காக காத்துட்ருக்காங்க. நெய்ன்னு கத்துறாங்க, சீக்கிரவா சீக்கிரவான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் கிளம்பி வந்தால் நம்ம ஹீரோயின் காரெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. கார்க்குள்ளே போய் உக்காந்தோடனே நம்ம ஹீரோயின் சட்டன் பிரேக் போடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்படியே வயிற்று கலக்குது. என்னடி உனக்கு கார் ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, டச்சு விட்டு போச்சு பாஸ், அதனால தான் அப்படி, நான் நல்லா ஓட்டிடுவேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கூட்டிகிட்டு போக, இந்த பக்கம் வந்து கேம்பிங் தான் வந்திருக்காங்க யோயோ. அங்கே ஹஸ்பண்ட் இல்லாதனால இந்த மாதிரி ஹெவி ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னு சொல்ல, நான் அதெல்லாம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த யோயோ சொல்லிகிட்ருக்கான். இந்த பையன் வந்துட்டு நம்ம ஜங்கை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப தூரமாக கூட்டு வந்துட்டான் நம்ம ஹீரோவை. ஹீரோ சத்தம் போடுறான், ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு இடமில்லாத மாதிரி இங்கே ஏன் கூட்டிகிட்டு வந்துன்னு சொல்லி கேட்க, சின்ன வயசில் நான் இங்கே தான் ஸ்கேட்டிங் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், எங்கள் அப்பா அம்மா விட மாட்டாங்க, ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்கேட்டிங் பண்ணலான்னு சொல்ல, சரி ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த ஸ்கேட்டிங் ஷூ எல்லாம் மாட்டி விட, அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறான். நம்ம ஹீரோவும் இதை பார்க்குறான். எதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்தேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்று கிடையாது, சும்மா தான் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் தட்டு மாதிரி எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோ தான் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஸ்கேட் பண்ண அப்படியே அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆகிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஹீரோ கூட இப்போ வந்து கான்ட்ராக்ட் முடிய போகுது இல்லையா, வீட்டை விட்டு போனால் கூட நம்ம அவங்க கூட ஒரு நல்ல நினைவுகளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே ஸ்கேட்டிங் பண்ண ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்கா. இந்த பக்கம் யோயோ வந்து நான் ஹெவி ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே டென்ட்டு கிட்டவே முக்கிட்டு அங்கே ஜங்கு வந்து கரெக்டாக வரான். அந்த குட்டி பையன் தான் ஜங்குக்கு கால் பண்ணி இங்கே வந்து வர சொல்லியிருப்பான். இங்கே யோயோ ரொம்ப கோவப்படுறா, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, கிளம்பு, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும்னு சொல்ல, நான் உனக்காக வரலை, உன் பையனுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பையனை போட்டு சத்தம் போடுறப்போ நான் தான் அங்கிளை கூப்பிட்டேன், அங்கிள் வாங்க நம்ம போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு பீரெல்லாம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பும் கொடுக்குறா. அது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பு. அது நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் போட்டு விட்றா. நம்ம ஹீரோ கேட்குறா, நீ இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணுறியே, உங்கள் அம்மா அப்படி என்ன தான் உன்கிட்ட சொல்லி என் வீட்டில் ஸ்டே பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆன்ட்டி பல விஷயம் சொன்னாங்க, அதில் இதுவும் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோவை டக்குன்னு கிஸ் பண்ண, ஐயோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, இது மாதிரி உங்கள் கூட வந்து நான் இருக்கணும்னு சொன்னாங்க 2 மாதம் கம்பல் பண்ணி, அதான் உங்கள் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறான், நீ எப்போ என்னை விட்டு போறியா அப்போ தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் கொஞ்சமாவது என் வீட்டில் அப்படின்ற மாதிரி ஹீரோ வாயை விட, இந்த பக்கம் கேம்பிங் போனவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜங்கு சொல்கிறான், என்னை இக்னோர் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல, நான் வந்து என் பையனோட அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் வந்தோடனே அவர் கூட பேச்சப் ஆகலான் இருக்கேன், எனக்கு நீ ட்ரை பண்ணாத, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட, இவனும் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இவன் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயின் ஒரு லேக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா நிறையா ஸ்டார் வந்து இந்த லேக்கில் தெரியும், பார்க்க அழகாக இருக்கும்னு நினச்சேன், பார்த்தா இங்கே ஒன்றுத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண, இந்த லேக்கில் நம்ம ஒரு விஷயம்
விஷ் கேட்டால் அது நடக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஒரு ஒரு விஷ் கேட்குறா. நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீயும் ஒரு விஷ் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு விஷ் கேட்குறான். அப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோ கிளம்பி போகிறப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்கிறாங்க. கலர்ஃபுல்லாக எல்லாம் லைட்டாக எரியுது, பட்டாசெல்லாம் வெடிக்குது. என்னன்னு பார்த்தா இன்றைக்கி ஹீரோவுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி வந்து என் பர்த்டே உனக்கு கரெக்டாக தெரியும்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி நான் வந்து என் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் 2 நாள் இருந்தாலும் என் திங்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிற அழுதுகிட்டே அப்படியே. அப்போ வந்து நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை கூட நில்லுன்னு சொல்லலை. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதை சொல்லி நிப்பாட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவன் என்னை ஒரு வார்த்தை கூட இருன்னு சொல்லலை, என் காதல் இதோட முடிஞ்சிருச்சா, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது மனசுன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். நம்மளால் சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் இருக்க இங்கே காலையில் எழுந்திரிச்சா ஹீரோயின் கூப்பிட்ற மாதிரியே இருக்குது அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ எங்கே போனாலுமே நம்ம ஹீரோயினோட ஞாபகமாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வர எக்கச்சக்கமான ஐட்டம்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா சாப்பிட்றதுக்காக. பாத்ரூம் போனால் அங்கே அந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்லாம் இருக்குது. இவனுக்கு ஒவ்வொன்றா ஹீரோயினை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது அந்த வீட்டில். இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு அந்த ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சிடுறான். அப்படி இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகம் போல் இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் நான் 100 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது அவனை மறந்துடணும்னு சொல்லிட்டு 100 தடவை என்றா 100ன்னு சொல்கிறதுக்குள்ளே யாங் வந்துட்டு 100 அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன எதை நினச்சி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவனை பார்த்தாலே ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஜஸ்ட்டு கவுண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ சரிவா நீ ரொம்ப அப்செட்டாக இருந்தேன்னா நான் வந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த யாங்கு வேற வெளியே கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் மாஸ்கெல்லாம் எடுக்க ஹீரோயின் மாஸ்க் எடுக்காதுன்னு சொல்கிறா. இவன் வேணும்ட்டே மாஸ்க் எடுத்து விட நிறைய பேர் இவனை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இவன் ஒரு ஆக்டர் சிங்கர்னால இவனை ஃபாலோ பண்ண ஹீரோயின் கையை பிடிச்சி தரத்தரன்னு இவன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட கம்ப்யூட்டரில் கூட இந்த வாத்து பொம்மை தான் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்து ஹாப்பியாக கொஞ்ச நேரத்தில் இந்த நியூஸ் வைரல் ஆகுது. யாங் வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறான், அவங்க 2 பேரும் ஒன்றா ஊர் சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாங் வேணும்ட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருப்பான். நான் ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பக்கம் யோயோ சொல்கிறா. பாத்தி அடி அவன் நீ எவ்வளோ நல்லா புரிஞ்சிருந்தா இதை மாதிரி வந்து உன்னை அவன் கூட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருப்பான். நீ அந்த பேய் பிடிச்ச அந்த மெங்கையை நீ லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வெளியே வரான். ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் ஆகுது. நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபாலில் தான் எங்கள் அப்பா அம்மா வந்து 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு பையனை நான் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபாலில் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ 2 பேரும் ஸ்னோஃபால் ஆகும். ஹீரோயின் வேறு இடத்துலேருந்து வெளியே வர கரெக்டாக நம்ம யாங் வந்து ஹீரோயினுக்கு ஸ்னோஃபால் ஆகுது, நீ வெளியே வந்திருப்ப உள்ளக்க போன்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டெல்லாம் அழிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அதே வேலையை தான் பார்த்துட்ருக்க. ஹீரோ வந்து கடைசியாக ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் பல விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கான். நான் எப்படி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல வேரியன்ஸில் அவள் யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கா. இப்படி மறுநாள் ஆகிடுது. இங்கே வந்து அந்த மூவியோட ஈவெண்ட்டை தான் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம யாங் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வர இங்கே ஜங்கை ஃபோன் பண்ணி ஹீரோயிட்ட சொல்லிடுறான். டே உன் ஆளை அவன் தட்டிட்டு போயிட்டான்டா, ப்ரெஸ் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டான், விட்டா கல்யாணம் பண்ணிடுவான் போல இருக்கு இப்பேன்னு சொல்ல ஹீரோ வெறி பிடிச்ச மிருகமாக வந்து காரில் ஸ்பீடாக வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், பரவாயில்லையா உனக்கு ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாகிட்டாங்களான்ற மாதிரி கேட்க எனக்கு அதிகமாகிட்டாங்க, பட் இருந்தாலும் எனக்கு செலிப்ரிட்டி ஆகலாம் விருப்பம் இல்லை, நான் வந்து எப்பயும் போல் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேர் டச் பண்ணி விளாட்றாங்க. இதை பார்த்துட்டு ஐயோ இவன் வரதுக்குள்ளே அவன் கரெக்ட் பண்ணிடுவான் போல இருக்கேன்னு ஜங்க நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ உள்ளே வர நம்ம எதுவுமே தெரியாத ஹீரோயின் கக்க புக்கான்னு சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து நீ ஒரு நிமிஷம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட எங்கே இவளை கூப்பிட்டு போகிறேன்னு நம்மளுடைய யாங் கேட்க இவளுக்கு மேக்கப் போட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை இங்கே இது விட்டு வெளியே வந்துன்னு வச்சுக்கோங்க உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க யாங் கிட்ட போய் சொல்கிறான். நீ எவ்வளோ திமிரு இருந்தால் மீடியா முன்னாடி அவளை கூட்டிகிட்டு வந்திருப்ப, அவளோட ரெப்புடேஷன் என்ன ஆகுது, அவளோட கரியர் என்ன ஆகுது, உன்னோட சேர்த்து வச்சு பார்த்தா அவள் வாழ்க்கை என்னத்துக்கு ஆறுது, காசப் பேசி அவள் லைஃபே முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்ல நீ என்னடா ஓவர் அக்கறை படுறா, அவன் என்ன ஓ ஆளா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க அவன் மேலே எனக்கு அக்கறை இருக்குன்னு ஹீரோ சொல்ல அவள் என்னுடைய ஆளாக போகிறவன்னு சொல்லிட்டு யாங் சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் ஹீரோ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால ஹீரோயின் அங்கேயே பொம்மை மாதிரி உட்கார கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போக நம்மளுடைய யாங் வந்துட்டு என்னாச்சு அவனை ஹர்ட் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, அண்ணன் தம்பி 2 பேத்துக்குள்ளே ஏதோ சண்டை போல இருக்கே, நாளை விடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக
இந்த பக்கம் வந்து ஜங்கு சொல்லிட்டு இருக்கான், "டேய் லூசு பயலே! நீ வந்து இந்த தடவையும் நீ தோத்து போயிட்ட. ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. இல்லன்னா இந்த இடத்துலயே உன் தம்பிக்காரன் பிக்கப் பண்ணிருவான்" அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்றதுன்னு ஜங்கு சொல்லிக் குடுக்க, அந்த சமயம் ஹீரோயின் வர, டக்குன்னு இங்கே இப்படியே போய் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வந்துரு அவகிட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்ட்ட வந்து நம்ம ஹீரோ பேசுறான். லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். வீட்ல வந்து நீ செஞ்சு குடுத்த சாப்பாடுலாம் காலி. அது கொஞ்சம் திரும்ப செஞ்சு குடுக்க வரியான்ற மாரி கேட்க, நான் உங்களுக்கு ரெசிபி அனுப்பி வைக்கிறேன். நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, டேய் என்ன பேச சொன்னா என்னடா பேசிட்டு இருக்க? நீங்க ஜங்கு டென்ஷன் ஆக, சரி என் வீட்டுக்கு வேலைக்காரியா வர்றியான்ற மாரி கேட்க, ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. என்னது? நான் உன் வீட்டுக்கு வேலைக்காரியா வரணுமா? டேய் உலகத்துல வேற யாருமே உனக்கு கிடைக்கலையாடா? அப்படின்ற மாரி டென்ஷன் ஆக, இங்க சங்கு வந்து செம்மையா திட்டுறான். டேய் உலகத்திலே வந்து லவ்வர வந்து வீட்டுக்கு வேலைக்காரியான்னு வர கேட்ட ஒரே ஆள் நீ தான்டா அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோயின் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல, அவன் சொல்றான் அவருக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பக்கத்துலயே வச்சுக்கணும்னு பார்க்குறாருன்னு சொல்ல, அவர் உன்ன லவ் பண்றாரு அப்படின்ற மாரி சொல்ல, இங்க ஹீரோயின் வந்து ஷாக் ஆறா அத கேட்டு. இப்படியே வந்துட்டு அந்த மூவியோட ஈவெண்ட்டும் நடக்குது. அப்படியே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா மூலையில போய் நின்னுட்டுருக்கா. நம்ம ஜங்கு வந்து ஹீரோ பக்கத்துல தரன்னு கொண்டு வந்து இழுத்து 2 பேரும் ஜோடியா நிக்க வைக்க, நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆக பார்க்க, நம்ம ஹீரோ புடிச்சு பக்கத்துல என் பக்கத்துல தான் நிக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, இப்ப ஹீரோயினுக்கு எப்படிடா ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தலைய பிச்சுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தவரு ஒவ்வொரு ஐடியா குடுத்துட்ருக்காங்க. அவகிட்ட எப்படியாவது லவ்வ சொல்லணும்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான், "நீங்க வந்து உங்களுக்கு மூவியெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. நீங்க ஒரு பிச்சைக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லுங்க. அவ கண்டிப்பா உன்ன ஏத்துக்கிருவா" அப்படின்ற மாரி கேவலமான ஐடியாலாம் குடுத்துட்ருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் வீட்ல இருக்கப்போ, ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் சொல்றான், "அவனுடைய வாத்து காணாம போயிடுச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் தேடிட்டே போறா. அங்க ஹீரோ நிக்கிறான். "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்க, "எனக்கும் வாத்து காணாம போச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் வந்தேன்னு" சொல்ல, இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருப்பான் போல இருக்கு. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, "வாத்து கிடைச்சிருச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ "ஜஸ்ட் என் கூட ஒரு வாக் வரமாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போக, "அங்க பாரு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ எதையோ கை காட்டுறான். அங்க வந்து ஸ்னோஃபால் ஆகுது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஸ்னோஃபால் எங்கேருந்துடா வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோவ பார்த்துட்டு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்க, இங்க ஹீரோ சிரிச்சுட்டு "உனக்கு பிடிச்சிருக்கான்னு?" கேட்க, இந்த பக்கம் எல்லாரும் இங்க பிளான் பண்ணி தான் ஸ்னோஃபால் வர மாரி பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து "வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருப்பியா? ஐ லவ் யூ" அப்படின்ற மாரி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயின் சொல்றா, "இல்ல என்னால முடியாதுன்னு" சொல்லிடுறா. ஏன்னா அவளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அது வந்து யாங்க கூட இருந்தா தான் சரியாகுதுன்னு நினைச்சு அவளே நினைச்சுக்கிறா. ஸோ இவன லவ் பண்ணா வந்து இவன ஏமாத்துற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ சும்மா இல்ல, காச்சு பூச்சுன்னு எல்லாரையும் கத்திட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு வந்து அங்க வந்து யாராலயும் சமாளிக்கவே முடியல ஹீரோவ. அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருக்க, இப்போ ஃப்ரெண்டு போனா கூட பயங்கர புடிச்சு கத்திக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் எப்படியாவது நம்மள குணப்படுத்திடணும்னு சொல்லிட்டு யாங்க கூட போக, எனக்கு யாங்கு வேணாம். அவன் இல்லாம எப்படியாவது இந்த நோயை குணப்படுத்திடலாமான்னு கேட்க, அங்க பல ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் யாங் கூட இருந்தா தான் சரியாகுது. அவங்க கூட இன்னும் டீப்பா பழகுங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால யாங் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு ஹீரோயின கூட்டிட்டு போக, அங்க நெறைய பிள்ளைகள்லாம் வருது. அவங்க கூட பேசிட்டே இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இருக்கிறச்ச நம்ம யாங் வந்து ஹீரோயின கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கான். "இங்க பாரு, நான் ஒரு பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும். நான் வந்து ஹீரோவுடைய கூட பிறந்த தம்பி கிடையாது. என்ன ஆர்ஃபனேஜ்லேருந்து தான் எடுத்து வளர்த்தாங்க. அதனால தான் வந்து அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல" அப்படின்ற மாரி அவன் பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்றான். ஏன்னா ஹீரோ டாக்டர் வந்து நல்லா நெருக்கமானா தான் அந்த ஹீரோயினுக்கு அந்த நோய் வந்து குணமாகும்னு சொல்ல, இப்படி பர்சனல் விஷயத்தலாம் சொல்றப்போ ஹீரோயின் கேட்டுட்டு, "அப்படியா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்கா. பரவால்ல, இவன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபோர்ட் போடுறானே நம்மள காப்பாத்துறதுக்காக அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிக்க, இது பாரு 2 பேரும் பேசிட்டே போறாங்க. அப்ப இந்த யாங் பைபிள்ல இன்னைக்கு இவள ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா ரிங் எடுத்து நீட்டுது. நம்ம ஹீரோயின் "இது என்னது?" அப்படின்னு சொல்ல, அவன் லவ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் ஹீரோயினுக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸா இருக்கான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் லவ் பண்றாளே எப்படி இருப்பா? ரொம்ப துடிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு யாங்கும் ஹீரோயினும் ஓடி போக, இந்த பக்கம் அசிஸ்டன்ட் நின்றுட்டுருக்கான் கூலா. பாஸுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்ல, இந்த பக்கம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் ரொம்ப அர்ஜென்ட்டா தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் கிட்ட டாக்டர் கையெழுத்தெல்லாம் வாங்குறாரு. "உயிர் பிழைக்கவே கஷ்டமா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா. அப்ப "இறந்து போயிட்டாரு. சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட் பாடி கொண்டுட்டு வராங்க. அது நம்ம ஹீரோ கிடையாது. நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு, "நான் உன்ன லவ் பண்றேன். நான் உன்கிட்ட முன்னாடியே இது சொல்லல. நீ ப்ரப்போஸ் பண்ணப்பயே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு. நான் உன்ன எப்பத்துலேருந்தோ லவ் பண்றேன்.
பண்ணுறேன் தெரியுமா, நீ ஏஞ்சி வந்துடு, நம்ம சந்தோஷமாக வாழணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு நம்ம ஹீரோ கிஸ் பண்ண நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம அவங்க பார்த்துட்டு மனசுடைஞ்சு போக, நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை இப்போ கவரப் பண்ணிட்டான் இல்லையா, நம்ம ஹீரோயினை காரில் போட்டுட்டு வீட்டுக்கு போக நம்ம ஹீரோயின் திட்டுறா, நீ பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிட்ட, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இது மாதிரி லவ் சொல்ல வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் சொல்ல இந்த பக்கம் யாங் ஒரு பக்கம் ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சுருப்பான். அதை கேட்டு அவனே ரொம்ப ஃபீல் பண்ண, இந்த பக்கம் ஹீரோவுக்கு வந்து கையில் ஏதோ அடிபட்டிருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கையில் முடியலன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் தான் அந்த ஓப்பன் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இப்படியே உங்களுக்குள்ளே பயங்கர ரொமான்டிக்காக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு வந்து குளிக்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் தான் தலையெல்லாம் துவட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் பக்கத்தில் போக, நான் இதுக்கெல்லாம் இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்கிறப்போ ரொம்ப யோசிக்காத, நான் லைட் ஆஃப் பண்ண தான் போனேன் நம்ம ஹீரோ சொல்லி நோஸ்கட் கொடுத்துட்றான். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், லைட் ஆஃப் பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும், ஏன்னா வந்து சின்ன வயசுல என்னை ஒருத்தவங்க கடத்திட்டாங்க, என்னை காப்பாற்ற வந்த எங்கள் அப்பா காணாமல் போயிட்டாரு, அதுலேருந்து தான் வந்து எனக்கு லைட் போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீ ஒன்றும் வருத்தப்படாத, லைஃப் லாங் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், உனக்கு துணைக்கு எப்பயுமே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறான், என் கூட வந்து ஒரு குட்டி பொண்ணு கடத்தி வச்சுருந்தாங்க, அந்த பொண்ணு ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் காண்டாயிட்டு, நான் பார்க்க அழகா இல்லையா அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்போ நம்ம ஹீரோ நல்லா தூங்கிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயின் பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டு நம்ம ஹீரோ கூடயே தூங்க, இந்த பக்கம் வந்து காலையில் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்காக ரொம்ப தடபுடலாம் சமைச்செல்லாம் வைக்க, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக வருது, நம்மளுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பாலையும் கறிக்கு போன ஒரு தோசையும் கொண்டு வந்து வைக்க, ஐயோ இதுவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஹீரோயினோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் வந்து அந்த மில்க்கை மட்டும் குடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டிங், நம்ம வந்து நீங்கள் டேட் பண்ண வெளியே போவோம், நைட்டு என்னோட டிசிஷன், மார்னிங் நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் டேட்டிங்க்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா மீன் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்ட் வந்து இருக்கணும்னு ஆசையாக, எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு எது மீன் எது கருவாடு எல்லாமே சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோவுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி சைனீஸ் நியூ இயர் டம்பிள்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து டம்பிள்ஸ் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, மோமோஸ் தான். இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் 2 பேர் பண்ண, நம்ம ஹீரோயின் வந்து என் அழகில் மயங்கி தானே என்னை லவ் பண்ணுன்னு சொல்ல, அங்கே வந்து அழகுன்ற ஒன்றே உங்ககிட்ட இல்லையேன்னு சொல்ல, அப்படியே மாற்றி அவங்க வந்து அந்த மாவை வச்சு மாற்றி மூஞ்சில் பூசி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ தான் நீ பார்க்க அழகாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்ல, நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண, இந்த பக்கம் வந்து நம்ம யோயோவை காட்டுறாங்க. அவளும் ஏதோ அந்த டம்ப்ளிங்ஸ் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பையன் வந்து முன்ன பின்ன நீ சமைச்சதே கிடையாது, இப்போ என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, கதவு யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்கு தான் வந்திருக்கான். அவனும் வந்து இந்த டம்ப்ளிங்ஸ் செய்யறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர, நீ எதுக்குடா இங்கே வந்திருக்க, நீ இவன் மறைக்க, இங்கே பாரு பையன் டம்ப்ளிங்ஸ் கேட்டான், அது செய்ய தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு பிடிச்ச டம்ப்ளிங்ஸ் எல்லாம் வந்து அவன் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு கோவப்பட்டாலும் அப்புறம் அமைதியாகிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக என் ஃபோனில் உன் ஃபோட்டோ சேவ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எப்பயுமே என்னை மட்டும் தான் பார்க்கணும், நான் இல்லாத டைம்லையும் என்னை பற்றி மட்டும் தான் நீ யோசிக்கணும்னு இவன் ஜெலஸில் சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண, ஹீரோயின் கேட்குறா, உன் ஃபோனில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க கிஸ் பண்ணுறதே ஃபோட்டோ எடுத்து அவன் வச்சுட்டு, இனிமேல் என் ஃபோனில் இந்த ஃபோட்டோ தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. இந்த பக்கம் வந்துட்டு நம்மளுடைய யோயோ ரொம்ப கோவமாக இருக்கா. அவன் பையன் சொல்கிறான், விடுமா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க மாதிரி இருந்துட்டு போகிறாருன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அங்கிளுக்கு செஞ்சு முடிச்சோடனே தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இந்த பக்கம் ஜங்கு வேற அடிக்கடி அவளை சைட் அடிச்சிட்ருக்க, இவளும் அப்படியே இக்னோர் பண்ணிகிட்ருக்கா. இப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் போக, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து வெளியே எங்கேயோ கூட்டிகிட்டு போக, ஹீரோயின் எங்கே போகிறோன்னு கேட்குறா, இவன் சொல்லவே மாட்டேங்கிறான். இந்த பக்கம் எல்லாமே முடிச்சுட்டு ஜங்கு கிளம்புறான். இங்கே பாரு, உன் பையனோட அப்பா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து ஜங்குடைய பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்திருக்கோம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவனை விட உன்னை வந்து என்னால் தான் நல்லா பார்த்துக்க முடியும், நீ அந்தளவுக்கு கெஞ்சிறான், அவன் எதுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை ஒரு லேக் பக்கத்தில் கூட்டிகிட்டு வரான், ஒரு போட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான்.
என்னப்பா இன்னைக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப தடபுடலாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ அப்படியே அந்த போட்டில் போக போக அப்படியே அந்த போட்டை சுற்றி நட்சத்திரமாக இருக்குது அந்த லேக் ஃபுல்லாகவே. ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பா இல்லையா, லேக்கில் நட்சத்திரம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரே பண்ண சொல்ல, ஹீரோயின் நான் எதுவுமே ப்ரே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எதுக்குன்னு சொல்லி கேட்டால், எனக்கு என்ன தேவையோ கடவுள் அதை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை சொல்ல, ஹீரோ அப்படியே கிஸ் பண்ண அப்படியே இந்த எபிசோட் இங்கே முடியுது.